புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் நேற்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து சட்டசபை வளாகத்தை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதுமே போர்க்களமாக வெடித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் நேற்று பந்த் போராட்டம் அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் பேரணியாக ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு பரபரப்பாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் புதுச்சேரி சட்டசபை வளாகத்தை சுற்றிலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டப்படுள்ளனர். செஞ்சி சாலை, தபால் நிலையம், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கக்கூடும் என்பதற்காக போலீசார் முழுமையான போலீஸ் பாதுகாப்புடன் போராட்டங்கள் நடைபெற்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் போராட்டங்கள் ஆங்கெங்கே நடைபெற்று வரும் சூழ்நிலையில் புதுச்சேரி முழுவதுமே இந்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.